ஜாஹிலிய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா? ஜாஹிலிய காலத்துல பெண்கள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது உடுத்து அழகுபடுத்தி அலங்கரித்து நல்லா இருப்பாங்க. தலகீழ நம்ம நாட்டில் நடக்குது. புருஷன் வீட்டில் இருக்கக்குள்ள இருக்கிறதுல கழிக்கிற உடுப்பு, அது வீட்டு வேலைக்கு உடுப்பு, என்ன வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பு, விளங்கிட்டான். எவ்வளவு மட்டமானது கிட்டொண்டு இருக்குதோ, எவ்வளவு மட்டமான ஒரு சோட்டி இருக்குதோ அதை போடுற. அதில் இருக்கிற பூ அழிஞ்சி பிஞ்சி பறந்து சாயம் போய் கரைஞ்சி அதில் மிளகு நச்சீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரட்டிக்கலான ஒரு வாசம் பெறும். அதை போட்டுக்கிட்டு இருப்பா புருஷன் வீட்டு இருக்கப்பட. தலையை ஒழுங்கா வாரதில்லை, முகத்தில் ஒழுங்கா வேர்வையை துறைக்கிறது இல்லை. அவனுக்கு பக்கத்தால் போகக்குள்ள தள்ளி நின்று பேசுங்கிற அளவுக்கு நம்மட உடுப்பு. அப்போ எப்படி மனைவிக்கு அடிக்கடி கிஸ் கொடுக்கறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு முத்தம் தந்துட்டு போவாங்க. இந்த ஆயிஷா நாய் சொல்கிறாங்களே, நம்மட ஆளுக்கிட்ட சொன்னா அது எங்கே நெருங்குற மௌலவி, நெருங்கினா அவ்வளவுதான். தயவு செஞ்சு புருஷன் வீட்டில் இருக்கும்போது நல்லா விடுங்க. நாம எழுந்தா நாம பார்க்குற உடுப்பு தானே நைட்டி. வீட்டில் தூங்கும்போது பெட்ரூமுக்கு போகிற உடுப்பு நைட்டி. அந்த நைட்டி வேண்ட போல கடையில் நம்மள ஆம்பளையில் போய் எப்படி விலை கேட்கறது தெரியுமா? இந்த விலோனா நைட்டிகள் இருக்காண்டா எடுத்து போடுவான். சார் 250 ரூபா சார், இது 225 ரூபா சார், 125 ரூபாய்க்கு வராதா? நாம பார்க்கறதுக்கு 125 ரூபாய்க்கு தேவைப்படுது. அந்த வெளியில ரோட்ல நிக்கிறவன் பார்க்குற சல்வார் கீட்டுகளுக்கு 8000 ரூபாய்க்கு தூக்கி போட்டா 12000 ரூபாய்க்கு இல்லையா? ஊரான் பார்க்கறதுக்கு, அடுத்தவன் பார்க்கறதுக்கு 10000 ரூபா, நாம பார்க்கறதுக்கு 250 ரூபா. தயவு செஞ்சு நைட்டிய விலை கொடுத்து வேண்டுங்க, உள்ளாடைகளை நல்லா வேண்டுங்க, வாசத்தை நல்லா வேண்டுங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது பெண்ணும் மனமும். ஆனா தொழுகையில தான் கண்குளிச்சுங்கிறாங்க. மனத்தை பூசுங்க. ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கும் போது மனத்துக்கிட்டு இருக்கணும். ஆம்பளைகள் தான் வீட்டில் இருக்கக்குள்ள அசிங்கம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச நாரி போன சாரணை உடுத்துக்கிட்டு வேறுத்து போன பெண்ணியனை போட்டுக்கிட்டு வகுத்த தூக்கி தொப்பையை போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நல்லா இருங்க. கொண்டாடிக்கு உங்களை பார்த்த ஆசை வரணும். நல்ல மனத்தை பூச்சிக்கிட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல அழகா கலியின சாரத்தை உடுத்துக்கிட்டு அப்படி ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி இருங்க. வயசு 70 ஆனா என்ன 75 ஆனா என்ன? ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நாங்க பிரயாணம் போனா ஊருக்குள்ள நேரம் வர மாட்டோம். சஹாபாக்கள் காலத்துல இருந்த சரித்திரம் அது. வெளியூர்களுக்கு பயணம் போனா வீட்டை வர மாட்டாங்க, நேரம் வீட்டை வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? புருஷன் வீட்டில் இல்லாட்டி ஒழுங்கா உடுக்க மாட்டாங்க, தலை சீவி இருக்க மாட்டாங்க, முகத்தை கழுவி இருக்க மாட்டாங்க. நேரா வீட்டுக்கு வர மாட்டோம், பள்ளிக்கு வருவோம். பள்ளியில வந்து இருந்துகிட்டு தொழுகைக்கு அந்த ஏரியா பிள்ளைகள் எல்லாம் வரும். நாங்க 4 பேர் வெளியூர்ல இருந்து வந்தோம்னா என் வீட்டு பக்கத்துல போய் என்ன பாப்பேன்னா, இங்க வா தம்பி, இங்க வா, வீட்டுல அண்டிக்கிட்டே சொல்லிடு நான் வந்துட்டேன்னு சொல்லி. அவரு என்னோட வந்தவர் பாப்பா, தம்பி நீ வேணாம் ஏன் வீட்டை சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்த சிறுவர்களிடம் வீட்டுக்கு செய்தி அனுப்புவாங்க, உங்க மாப்பிள்ளை வந்தாச்சு. செய்தி போனா அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ அவர் வாரார். உடனே உடம்ப ஃப்ரெஷ் ஆக்கி கழுவி உடுப்பு போட்டு நீட்டா இருப்பாங்க. இப்படித்தான் நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு போகும்போது பிள்ளைக்கு சுகம் இல்லாம இருந்துச்சு. வரும்போது பிள்ளை மௌத்தா போச்சு. மெசேஜ் வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாரு. அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய உடம்பை அலங்கரித்து உடுப்பை நல்லா போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி சொன்னார்கள், என் புருஷன் வந்துகிட்டு இருக்கிறார், பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் நீங்க யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா வார வழியில ஐயோ தம்பி இப்ப ஏன் வாரா, மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குறேன்னு கிட்டி விட்டுறீங்க. அப்ப வந்து அவர் சொல்லி வைக்கிறாங்க, என் புருஷனுக்கு அந்த செய்தியை நான் தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைய மூடி வச்சு முதல் கேட்கிறார், பிள்ளை எப்படி இருக்கு, நிம்மதியா தூங்குதான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வளமையாக வெளியூர்ல இருந்து வந்தா மனைவியோடு சேருவாங்க, ஆசையை தீர்த்துக்குவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாசுக்கா சொல்றாங்க, நமக்கு யாராவது ஏதாவது இரவல் தந்துட்டு திருப்பி கேட்டா கொடுக்கறதா வேணாமா? என்ன இது கேட்டா கொடுக்க வேண்டியதானே, கொடுத்துட்டேனே என்றாங்க. இருந்தா சொல்றேன், நம்முடைய பிள்ளை அல்லாஹ் கேட்டான் கொடுத்துட்டேன்றாங்க, அழுகுறாங்க. அப்போ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையையும் வெஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு கணவனோட இருந்திருப்பாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த ஆள் ஓடி போய் முறைப்பாடு செய்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், மையத்தை வச்சுக்கிட்டு மனைவியோடு இருந்துட்டேன். உன் மனைவி செஞ்சது சரிதான்,
உன் வயிற்றில் அடுத்து உன் மனைவிக்கு இன்னொரு வாரிசு அல்லாஹ் வழங்கட்டும் என்று துவா கூட செய்தாங்க. அப்போ மனைவி அழகுபடுத்திக் கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதான் நான் வந்துட்டேன். இப்ப நாம பள்ளிக்கு வந்து ஆள் அனுப்ப தேவையில்லை, எல்லார கையிலையும் போன் இருக்குது, நாம போன் பண்ணலாம். வாரிய போல டவுனை தாண்டிட்டேன்டி, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட பொண்டாட்டி இல்ல. அதென்ன சொல்ற வேற இல்ல, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். வாங்க 10 நிமிஷத்துல வாங்க, இல்லாட்டி 15 நிமிஷத்துல வாங்க. என்ன இவளுக்கும் பழங்குறல்ல ஏன் சொல்றாரு, அந்த ஆளுக்கும் பழங்குறல்ல ஏன் சொல்றோம். அப்ப எப்பவுமே புருஷன் ஊர்ல இருக்கும் போது நல்லா உடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு இன்னொரு பொம்பளைக்கு பின்னால போறான்ல. நாம கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிலிப்பைக்கு பின்னால போயிருக்கியாடா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது, அது ஊட்டரிக்கிற கிளிப்பை மாதிரி தெரியுது. அது ஊட்டரிக்க கூட ஒழுங்கா உடுக்குறது இல்லை, அதை பார்த்தா பசியே வெறுகுதில்லை. இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கரெக்ட் எல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சா பசிக்குது. அங்கே ரசமே இல்லை, ஆனால் பசிக்குது. வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் போய் சாப்பிட்றாங்க? தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. அதே மாதிரி கணவனும் நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. ஆடை என்பது அல்லாஹ் உதாரணம் ஏன் சொல்றான், ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால், கொஞ்சம் வேறுத்து போனால், கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம். அப்ப கணவன் மனைவி என்கிறவங்க ஒட்டி இருக்கும் போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவ்வளவு அழகான அச்சுட்டான ஒரு உதாரணத்தை இந்த ஆடை விஷயத்துல சொல்லித்தாரானே, அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது, இந்த ஆடை விஷயத்துல இந்த நெருக்கம் மட்டுமல்ல, எப்பவுமே நெருங்கி இருக்கிறது, எப்பவுமே நம்ம தொடர்போடு இருக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆடை விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த ஆடையில ஒரு அசிங்கம் வந்துட்டா, நான் உடுத்திருக்கிற சாரத்துல ஏதாவது ஒரு அழுக்கு பட்டுட்டென்றால் நான் என்ன செய்வேன்? முதல்ல நான் என்ன செய்வேன், பட்ட அழுக்க மறைக்கிற வேலை தான் முதல் பார்ப்பேன். நான் 4 பேருக்கு தெரியப்படா. சாரத்தில் பட்டா டக்குன்னு திரும்பி நின்று அதை உள்ளுக்கு வச்சு மடிப்பில் வச்சு உடுத்து நைஸா காலை மெதுவாக வச்சு 4 பேர் கண்டுடக்கூடாது என்று மெதுவாக போவேன். என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஐயோ பட்டுட்டே, கறி பட்டுட்டே, சாரனில் மஞ்சள் பட்டுட்டே, இதை கழுவணுமே, எப்போ நம்மளை விடுவாங்க, எப்போ பயான் முடியும், எப்போ எங்கால இருக்குது, கழுவினா போகுமா, சோப்பு தேவைப்படுமா, உடுப்பு கிளியாமல் கழுவணும், உடுப்பு பத்திரம், அசிங்கமும் போகணும், 4 பேருக்கும் தெரியக்கூடாது. இதுதானே மனசுக்குள்ள ஓடுது. அல்லாஹ் ஆடையத்தான உதாரணமா சொல்றான். அசிங்கம் படுவது என்பது தவறு செய்வது. பொண்டாட்டி ஒரு தவறு செய்தால், புருஷன் ஒரு தவறு செய்தால், முதல்ல நாம செய்யற வேலை 4 பேருக்கு அதை காட்டுறது. அப்ப உடுப்புல காட்ட மாட்டோம்ங்கிறோம். நான் சாரத்துல உடுப்பட்டேன், நான் முதல்ல வந்து எல்லாரும் இங்க பாருங்கப்பா, நம்முடைய சாரத்துல எல்லாரும் பாருங்க அசிங்கம் பட்டுட்டு, அதுக்கு பிறகு பயான் இன்னல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன நினைப்பீங்க, வேற என்ன மௌலவி கொஞ்சம் விட்டுட்டாரோ, பயான் பண்ண வந்தா பயான் பண்றான், இது என்ன காட்டிக்கு நிக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? அப்ப உடுப்பத்தான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான். பொண்டாட்டியில பிரச்சனை வந்தா கல்யாண வீட்டுல குழம்புறதா, வீட்டுல ஆட்கள் இருக்கும் போதே கையை நிட்டுறதா, பாப்பா அம்மா இருக்கும் போதே 4 பேர் இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு முன்னாலேயே திட்டுறதா, புருஷனை திட்டுறதா, பொண்ணுங்க கோல் எடுத்துருவாங்க, உடனடியா மாமிக்கு கோல், மாமி என்னம்மா உங்களோட உள்ள செஞ்ச வேலையை பாரு, எல்லாரும் பாருங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு தாங்க, ஏதோ நேரத்துடைய அவர்கிட்ட சொல்லியிருந்தா திருந்திருப்பான், சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். இது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சது பிறகு திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. ஒருத்தன் குறைய மறைச்சா அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். லவ் சின்னர் சொல்லுவாங்க, பாவத்தை வெறு பாவியை நேசுன்னு சொல்லுவாங்க. அப்ப பாவியை நேசி, பாவத்தை வெறு. அவனை நேசிச்சாதான் அவனை நாம என்ன செய்யலாம், திருத்தலாம். முதல்ல தவற மறைங்க, 4 பேருக்கு தெரியாம நமக்குள்ளே இருக்கட்டும். முதல்ல 4 பேருக்கு தெரிய வேணாம், நம்ம பார்த்துக்குவோம். முதல்ல 4 பேருக்கு தெரியாம முதல்ல மறைங்க. 2வது அதை கழுவணும். அதை கழுவுறா எப்படி, போட்டு பிடிச்சு கல்லுல போட்டு தேய்ச்சி உடுப்பை கிழிக்கிறதா,
நீங்க கழுவுறோம் திருத்துறோம் என்ற பேர்ல புத்திமதியை கொஞ்சம் ஹாட்டா செஞ்சா கல்யாணம் பிரிஞ்சிடும், உடுப்பு பிஞ்சிடும். கழுவ கொள்ள கிழிஞ்சிடாம கழுவுவோம், இன்னும் கொஞ்சம் கசக்கினா கிழிஞ்சிடுமென்னா சோப்பு போட்டு கழுவுவோம். அப்ப பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில ஒரு பிரச்சனையை திருத்த போனால் முதல் 4 பேருக்கு தெரியாமலும், 2வது சந்தர்ப்பத்தை பார்த்தும், இவரத்தையே கழுவுறதா போத்தல தண்ணியத்தா ஊத்து இவரத்தை கழுவுமா, டெப்பு கிட்ட நான் போக மாட்டேன்னா சந்தர்ப்பத்தை தேடி போங்க. ஆக்கள் வீட்டுல இருக்கிறாங்க போகட்டும், மாமா போகட்டும், கல்யாண வீட்டுல இருக்கிறோம் வீட்டுக்கு போய் சேரட்டும், பிள்ளைகள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தூங்கட்டும், விசாரணையை நடத்துவோம் என்று டைம் எடுங்க. சரியா? அந்த விசாரணையை சோப்பு போட்டு மெதுவா செய்யுங்க, உடுப்பு கிழிஞ்சிடாம. எப்படி? ஒரு பொருஷன்ல பொண்ட ஒரு தவறை நீங்க கண்டுட்டீங்களா, எடுத்தா போல ஒருத்தரை ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசினாத்தான் சாதிக்கலாம். இப்ப நான் வந்திருக்கிறேன், தம்பி அந்த கதவை கூட்டுங்கன்றோன்னு வேறுக்கு வேலைக்கு வந்தான். அப்ப நான் எப்படி சொல்லணும்? இந்த கதவை அவரை வச்சு பூட்டுறதுக்கு எனக்கு கேளும், அவரை மனசு நோகாமலும் பூட்ட வைக்க எனக்கு கேளும். எப்படி நான் சொல்லணும்? தம்பி அந்த கதவை பூட்டு. இல்ல அப்படி இல்லை, அந்த கதவை பூட்டலாமா, அந்த கதவை பூட்டலாமா, ஓ சாதாரண பிரச்சனை, பூட்டிடுவார். மனசு ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் ஒரு தவறை நீங்க திருத்தணும். அப்ப பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும், எப்படி? அம்மா உன்னை எனக்கு தெரியும், நான் உன்னை 100% நம்புறேன், உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன், உன்னோட அன்பும் தெரியும், உன்னோட பாசமும் தெரியும், உன்னோட குணமும் தெரியும், இவ்வளவு நாளா உன்னோட வாழ்ந்திருக்கேன், உன்னோட நிலவும் தெரியும். ஜஸ்ட் நீ அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்ட, 4 பேரோட நாங்கள் இருக்கும்போது நீ தலையை திறந்துக்கு வந்துட்டல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி, இனிமே அப்படி வந்துடாத. சரிங்க, திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. போன போக்குல பல்லாரம் கொடுக்கப்பட்ட, என்ன நீ தலையை திறந்து வந்த, தலையை திறந்து பெரு அனுப்பி என்ன வைப்பாங்க. அதான் அந்த சோப்பு போடாம கழுவி உடுப்பை கிழிக்கிறேன். ஜஸ்ட் நான் உதாரணம் தான் சொன்னேன். மெதுவா நடங்க. ஒரு தவறை திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க, 4 பேருக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க. இன்னொரு மனைவி அவ வீட்டில் ஒரு சாப்பாட்டை செஞ்சா டேஸ்ட் ஆனது, உடனே இதை கணவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த மனைவியுடைய வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்தாச்சு, ஆயிஷா நாய்க்கு ரோஷம் வந்துச்சு. மனைவி எப்படி பாப்பா தெரியுமா, உனக்கு தான் ஒரு நாள் ஒதுக்கி இருக்கு, அந்த நாளையில நீ என்ன வேணும்னாலும் சமைச்சு கொடு, எனக்கு தந்த நாள்ல இல்லையும் அவரை கைக்க போறதுக்கு நீ சாப்பாடுகள் அனுப்புறது நியாயமா? பெண்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க. மனைவிக்கு பிடிக்கல, ஆயிஷா நாய் பிடிக்கல, என்ன செஞ்சா, சாப்பாட்டு தட்டை வாங்குற மாதிரி வாங்கி கீழே போட்டு உடஞ்சிட்டா. உடஞ்சா இப்ப சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஹதீஸ்ல அப்படி வருது, சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து பேசுறாங்க, சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் இதை போட்டு உடைச்சிட்டா, ரசூலுல்லாஹ் கோபம் வந்தாச்சு. அப்ப ஒரு ஆடையில ஒரு அசிங்கம் பட்டு, உடுப்புல ஒரு அசிங்கம் பட்டு, ரசூலுல்லாஹ் எப்படி கழுவுறாங்க பாருங்க. ரைட், மெதுவா கழுவ போறாங்க. முதல் பிரச்சனை என்ன, அடிமைக்கு டென்ஷன் கொடுத்து போட்டு ஏனத்தை வேண்டிட்டு வரச்சேன்னா அது உடஞ்சி போச்சு. இப்ப அவட சீட்டு கிழிஞ்சிருமே, முதல்ல அவட பிரச்சனையை முடிப்போம், வீட்டுக்குள்ள போய் அதே தட்டை கொண்டாந்து கொடுத்து, இன்னும் தட்டு ஓடு நீ போ, அடிமை ஓடிட்டா, அப்பா காப்பாத்துட்டீங்க ஓடிட்டான். 2வது என்ன, சஹாபாக்கள் நபீர மனைவி இப்படி செய்யலாமா, இது நம்ம ஆக்கள் எல்லாருக்கும் பாரம் உண்டு. நாம டிஷர்ட்டை போட்டு போனா கேட்குறேன், மௌலவி டிஷர்ட் போடலாமா, அடே மௌலவி வேண்டாம், என்னடா மனிதன் தானே, நாங்க என்ன வானத்தால உளுந்தான் அறாமாடா, நீங்க சிகரெட்டு குடிச்சா கேளுங்க, சாராயம் குடிச்சா கேளுங்க, டீஷர்ட்டு போட்டா என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு? அவங்க அப்படித்தான் எதிர்பார்க்கிற, மௌலையா நான் குளிக்க கூட இந்த அளப்பா காட்டணும். ஓ நம்முடைய சனங்கள். அப்ப சஹாபாக்கள் நபிக மனைவி எப்படி இதை தட்டி விடுவா? ரைட், ரசூலுல்லாஹ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை என்றால், சஹாபாக்களுக்கு அப்படியே பிரட்டி அவங்களுக்கு போட்டுட்டாங்க. எப்படி பிரட்டி போறேன்டா, நம்முடைய சாதாரணமா என்ன செய்வோம் தெரியுமா, கோபம் வரும்போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம், இறக்கம் வரும்போது அடுத்தாக்களோட சேர்த்து பேச மாட்டோம். இது நம்முடைய வழக்கம். இப்போ உங்களோட பிள்ளை நல்லா அழகா ஓதுதுன்னு வச்சா உங்களோட வைஃப் எப்படி சொல்லுவா தெரியுமா, புருஷனுக்கிட்ட பாருங்க
என்ற புள்ளை எப்படி ஓதுறாங்க. அப்ப அவர் கொண்ட புள்ளண்டா அவர் எங்கிருந்து வந்து புருஷனுக்கிட்ட செல்லுவார். நம்முட புள்ள ஓதுது எப்படி என்று பார்க்க வராது என்ற புள்ளை எப்படி ஓதுறாங்க. அவன் கொஞ்சம் கரைச்சல் படுத்தினா உங்களோட பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. அப்ப அவர் கோபம் வரும்போது உங்கூட, இறக்கம் வரும்போது என்ற பழக்கம் இதான் நம்முட. விளங்கிட்டா? குடும்பத்துக்குள்ள அப்படித்தான் போகும். புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. புருஷன் விடத்தை இருப்பார், புள்ள அங்க நிற்கும். உங்க வாப்பா வந்து சாப்பிட சொல்லி அவர் விட தனிங்க, அவரை தாண்டி மெசேஜ் போகும் அங்க. அப்ப இவர் சரி நீ சொத்த வெயிடின்னு சொல்லல, நீ கும்பா போயிட்டு அவரு எனக்கு சோறு தேவையில்ல ஒண்ணுங்க செலிபட்டு நைஸா போய் ஹோட்டல்ல தந்துருவார். நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கடா, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அதுகாரத்து உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுண்டாங்க. உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு சொன்னா சஹாபாக்களுக்கு இப்ப ஆயிஷா நாய் செஞ்சது பெருசா தெரியாது. எங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு, எங்கட தாய் தானே, எங்கட தாய்க்கு அடிச்சு கிடிச்சு போட்டுறாதீங்க, எங்கட தாய் அவங்களுக்குள்ள வச்சோன்னா அவங்க மன்னிச்சு தான் ஆகணும். ரெண்டாவது உள்ளுக்கு இருக்கிற ஆயிஷா நாய்க்கு கேட்கிற மாதிரி தான் சொன்னாங்க, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு. அப்ப ஆயிஷா நாய்க்கு புரியும், நம்முடைய இமோஷனை கண்டுபிடிச்சிட்டார், நான் ஏன் தட்டி விட்டுங்கிறது என் புருஷனுக்கு விளங்கிட்டு எனக்கு ரோஷம் வந்துட்டு. ரெண்டாவது என் புருஷன் கோவப்பட்டிருக்கார், அதனாலதான் என்ற பொண்டாட்டி என்று சொல்லாம உங்களோட தாய் என்று அங்க சொல்றார். அப்ப சப்ஜெக்ட பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கிறார், ஆஹா கோபம் வந்துட்டு அவருக்கு, விளங்கிட்டா? இது ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க என்ன செய்யறோம் சொன்னால், தவறுகளை திருத்தும் போது ஏற்றுக்கொள்ற மாதிரி கையை நீட்டாம நம்ம விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்க்கணும், விஷயத்தை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்ப தவறுகளை எப்படி திருத்துறது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் வஸ்தௌசுல் நிஸா, பெண்களுக்கு நசீஹத்து செய்யுங்கள். அழகான முறையில் நீங்க நசீஹத்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நசீஹத்தா, எடுத்ததுமே ஓங்கி அடிக்கிறது இல்லை. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை கிட்ட கேட்டாலாம், உண்ட புருஷனுக்கு இடது கை பழக்கமா, உனக்கு எப்படி தெரியும்? உண்ட வலது கண்ணம் வீங்கிருக்கு, இடது கையால் அடித்தான் வலது கண்ணம். நம்மட ஆளுக்கு ஓங்கி நாடிதான் கடந்த கராட்டி எல்லாம் பொண்டாட்டி நான் காட்டுறேன். அம்பளையில் சண்டை கண்டா ஒரே ஓட்டம். சில பொம்பளைகள் அடிக்கப்படாதோடு பார்த்துக்கிறிக்க ஆளுகள் இடிச்சா மாறுவா, நம்பிட வேற ஓடிடுவார் தெரியா. சரி, சொல்லி நிஷா நசீஹத்து செய்யுங்க பெண்களுக்கு. அதுக்கும் கேட்கலையா, படுக்கையை பிரியுங்க. அதுக்கும் கேட்கலாட்டி என்ன, படுக்கையை பிரியுங்க. படுக்கையை பிரிங்கன்னா சேர்ந்து இருந்தா தான் நம்பி படுக்கையை பிரிக்கிறதுக்கு. ஏற்கனவே நம்மால் வேற வேற ரூம்ல படுக்கு. 60 வயசானாலும் சட்டம் அதுதானே, விளங்கிட்டா? 60 வயசானாலும் சட்டம் என்ன, பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தா நசீஹத்து செய்ய, கேட்கலையா படுக்கையை பிரி. அப்ப எத்தனை வயசுலயும் பொண்டாட்டி பிடிச்ச கொண்டா தான் படுக்கணும். படுக்கையை பிரிகிறது சண்டைக்கு தான். இது பிள்ளைகள் தலைப்பாட்டு படுக்கையை பிரிச்சு விட்டுருவாங்க. அம்மா வீட்டுல கொமர் பிள்ளை, இளந்தறி ஆம்பளை பிள்ளை, நாம ஒரு நொழும்பு வலைக்க படுக்கிறா என்று நாம முடியும். பிள்ளைகளுக்கு தெரியும் நீங்க கணவன் மனைவி என்று தெரியும், நீங்க ஒரு நொழும்பு வலைக்க படுங்க, பிரிஞ்சிடாதீங்க. பெரியவங்க செய்கிற ஒரு தவறு தெரியுமா? பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சது பிறகு செய்கிற தவறு என்ன தெரியுமா? உமாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற, பாப்பாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற. அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குங்கிறத மதித்து நடக்கணும். நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். இந்த கணவன் உமா பாப்பாவை சேர்த்து வைக்கணும். அத்தாய் தகப்பனை சேர்ந்து வாழ வைக்கிறது தான் பிள்ளைகள் செய்கிறது. எனவே புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும். அப்பதான் பிரச்சனை வந்தால் படுக்கையை பிரிக்கிற ஒரு கட்டம் பெறும்.